அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்ஹானல்லா குக்கிங் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ, சில்லுன்னு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் வந்து வைரலான கஸ்டர்ட் கஸ்டர்ட் ஃபலூடா தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசியை வந்து நல்லா சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா ஜவ்வரிசி வெந்துகிட்டே இருக்கக்குள்ளே கொஞ்சம் பால் வந்து ஒரு கப் பால் போதும். ஒரு கப் பாலில் வந்து நல்லா பால் கொதிக்க விட்டு நான் அதில் கொஞ்சோன்னு கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா வேண்டாம். அது கூட சர்க்கரை, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து பால்லையாவது இல்லைன்னா தண்ணியிலையாவது நல்லா கலந்துக்கோங்க. ஒரு ஐட்டமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கு நல்லா ஞாபகமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நான் வந்து ஆஃப்டர்நூனே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லா ஐட்டமும் வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபலூடா செய்யக்குள்ளே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2-3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு தண்ணியில் நான் கழித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கஸ்டர்ட் பவுடரும் போட்டோன்னே நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா வேக வச்சது அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து கடல் பாசி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதையும் பொடுசாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளப்பழம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபலூடாக்கு மாதுளப்பழம் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாகவும் இருக்கும், டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாதுளப்பழமும் நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆன பிறகு இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஃபலூடா கிளாஸில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயராக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சப்ஜா வந்து ஊற வச்சுருந்தேன். அது ஃபஸ்ட்டு சப்ஜா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாதுளப்பழம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் வந்து நான் ஜவ்வரிசி வேக வச்சுருந்தேன்ல அந்த ஜவ்வரிசி ஒரு லேயர். அது மாதிரி எல்லாமே நான் வந்து அட் ஏ டைமில் 4 கிளாஸ்லேயுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைமிங்காகவும் இருக்கும், அந்த வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஐஸ் க்யூப் சேர்க்குறதுனால நம்மளுக்கு கரெக்டான இதுக்கு அளவுக்கு வந்துடும். அது ஒரு லேயராக நம்மளுக்கு தெரியறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டர்ட் இருக்குல்ல, நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் வந்து ஒரு லேயர் வந்து கடல் பாசி ஆட் பண்ணிக்கிட்டேன். கடல் பாசி நம்ம கலரில் கூட இதுனா நான் டபுள் கலர் செஞ்சதில் தான் கடல் பாசி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கலர் வேறு கலரில் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் இது. இப்படி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நிறைய ஃப்ரூட்ஸ் கூட ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி என்ன உங்களுக்கு விருப்பமான இதுவும் ஃப்ரூட்ஸாவது இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸாவது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் கஸ்டர்டு தான், ஏன்னா இது கஸ்டர்டோட ஃபலூடா தான். இது மெயின் கஸ்டர்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அதே எப்படி கீழே நான் ஆட் பண்ணனோ அதே மாதிரி மேலேயும் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜா, அதுக்கப்புறம் மாதுளப்பழம், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி போட்டு திருப்பவும் கஸ்டர்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அது கடல் பாசியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம வைக்கணும். உங்களுக்கு என்ன விருப்பமான ஐஸ்கிரீம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த நோன்பு டைமில் இந்த ஃப்ளேவரோட தனித்தனி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வைரலான இந்த கஸ்டர்ட் ஃபலூடாவை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நல்லா ஒரு ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவளிங்க. பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேயரில் வந்திருக்கிறது பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. அதுவும் ஐஸ்கிரீம் வச்சு மேலே அந்த மாதுளப்பழம் போடக்குள்ள அது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கலராக தெரியக்குள்ள அழகாக இருந்துச்சு பார்க்கவே.
பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை, சாப்பிட கூட ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் புது புது வீடியோஸ் வரதுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எதிர்பார்த்து சப்போர்ட் பண்ணி ஆதரவளிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பாதி பேர் சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்குறாங்க, இருந்தாலும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஒரு லைக் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு கூட, மோட்டிவேஷன் கூட. இன்ஷா அல்லாஹ் அது எல்லோரும் லைக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.